இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அலோ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அலோ ப்ளவுஸில் வந்து பேக்கில் வந்து பானைக்கு இருக்குது. இந்த பானைக்கை வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் வந்து வீக் கழுத்து வைக்க போகிறோம். பேக்கில் வீக் கழுத்து, ஃப்ரண்ட்டில் பாக்கு எழுத்து. ஃபஸ்ட்டு கரை வெட்டுறது கொஞ்சம் கோடு போட்டு, அடுத்தது தைக்கிறதுக்கு ஒரு 6 இன்ச்சு சரியா வச்சுட்டு, உயரம் உயரம் 14 இருக்கு. உயரம் 14. நம்ம தையலுக்கு ஒரு 4 இன்ச்சு சேர்த்து 14.25 சரியா. 14.25 இங்கே ஒரு 14.25, அங்காண்ட ஒரு 14.25 வச்சு இது ஒரு கோடு போட்டு, அடுத்து கழுத்து அகலம் வைக்கும்போது இது வீ கழுத்து அப்படிங்கிறனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற கழுத்தோட இன்னும் கொஞ்சம் 1 இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும். அப்போ தான் அதில் கழுத்து நம்ம. அடுத்தது கழுத்து அகலம் இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்கெட்டை நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாக்கெட் நல்லா படிகிற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம கழுத்து அகலம் பார்க்கணும். கழுத்து வந்து 7 இன்ச்சு இருக்குது சரிங்களா. கழுத்தோட அகலம் 7 இன்ச்சு இருக்குது. 7 6 தான் இருக்குது. கழுத்தோட அகலம் 6 தான் இருக்குது. 6 அப்படின்னாக்கா 3.25 பாதி 3.25 4 இன்ச்சு. அதாவது நம்ம கழுத்துக்கு சேர்த்துறதுக்காக ஒரு 4 இன்ச்சு போக, மீதி 3 இன்ச்சு தான் அகலம். கழுத்தோட அகலம் 3 சரியா. அந்த மாதிரி இங்கே ஒரு 3 வச்சுட்டு, இது நீட்டுக்கும் ஒரு கோடு சரியா வச்சாச்சு. அடுத்தது இதில் கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கழுத்து இறக்கம் வந்து 7 இன்ச்சு இருக்குது. 7.25 இன்ச்சு இருக்குது. நம்ம ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 8 இன்ச்சாக வச்சுப்போம் சரிங்களா. 8 இன்ச்சு வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு கோடு. அடுத்தது ஷோல்டர் வந்து இதில் 2.25 இருக்குது. 2.25 தையலுக்கு ஒரு கையேற்ற ஒரு 6 இன்ச்சு, கழுத்துக்கு ஒரு 4 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 3 இன்ச்சு ஷோல்டர் சரிங்களா. கழுத்து பீஸுக்கு வந்து 4 இன்ச்சு விட்டால் போதும். கையேற்றுறதுக்கு 6 இன்ச்சு விடணும் சரியா. விட்டுட்டு அடுத்தது ஆம்கோல் அளவு. ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆம்கோல் 5 இன்ச்சு இருக்குது. ஆம்கோல் 5 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து 5 சரியா. இங்கேருந்து 5 வச்சாச்சு. இப்போ நம்ம கழுத்து அகலம் வச்சுருக்கோம், ஷோல்டர் வச்சுட்டோம். அடுத்தது ஆம்கோல் வச்சுருக்கிறோம். ஆம்கோல் சரியாக இருக்கிறான்னு ஒரு வாட்டி அளந்து பார்க்கணும். இப்படி சைடு உயரம் அளந்து பார்த்துங்க. சைடில் 9 இருக்குது. இங்கே தையலுக்கு சேர்த்து 9.25 இன்ச்சு இருக்குது சரியா. கரெக்டாக இருக்குது ஆம்கோல். அடுத்தது பாடி லூஸ் வந்து ஜாக்கெட்டை நல்லா அப்படி இழுத்து போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. இங்கேருந்து பாடி லூஸ் 17.5 இருக்குது. 17.5 பாதியாக பிரித்தா எவ்வளோ வருது? 8.25 சரியா. 8.25 வச்சாச்சு. 8.25 வச்சுட்டு இந்த ஆம்கோல் ரவுண்டு போட்டுப்போம். ஆம்கோல் ரவுண்டு போட்டுட்டு நம்ம ஆம்கோல் வச்சுருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும்.
சரியா? ஆம்கோல் ரவுண்டு போட்டுட்டு இதில் ஆம்கோலில் பாருங்கள், இதில் ஆம்கோலை அளந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இதை அளந்து பார்த்துட்டு 7 இருக்குது. சரியா? 7 இருக்கு. நம்ம இதை ஒரு வாட்டியே அளந்து பார்த்துக்கலாம். இதுலேயும் 7 கரெக்டாக இருக்குது. நம்ம ஆம்கோல் சரியாக வச்சுருக்கோம். அப்படியா? அடுத்தது இதில் எக்ஸஸாக நம்ம தையல் பிரித்து விடுறதுக்கு போட்டாச்சு. சரிங்களா? போட்டுட்டு நம்ம ஆம்கோல் போட்டோம், கழுத்து போட்டோம். கழுத்து வந்து அவங்க பேக்கில் வீக் கழுத்துனாக்க இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. சரியா? வீக் கழுத்து. இப்போ இதை வெட்டிடலாம். எப்பயுமே இந்த வீக் கழுத்து அவங்க இந்த வீக் கழுத்து வைக்கும்போது இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இது இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க. போடும்போது அவங்க இந்த இடத்துல இருந்து நம்ம அவங்க கழுத்து எவ்வளோ இறக்கம் இருக்குதோ அதோட 1 இன்ச்சு கீழே இறக்கி வச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு கழுத்து வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இறக்கம் கரெக்டாக அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். இதில் வந்து நம்ம கழுத்து இருக்குது அப்படின்னாக்கா கழுத்து இருக்கும்போதே அகலமாக வரும். அதனால் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து கழுத்தில் மட்டும்தான் அகலமாக இருக்கும். போக குருவில் இருக்கிறது உடம்பை கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்த கொஞ்சம் கழுத்தை கீழே இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் போடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? இப்போ வெட்டலாம். சரியா? இந்த ரவுண்டு வெட்டும்போது ரவுண்டு கரெக்டாக அழகாக வெட்டணும். கொஞ்சம் கூட மாறக்கூடாது, அழகாக வெட்டணும். வெட்டிட்டு இங்கண்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறது. சரியா? இப்போ இது வெட்டியாச்சு. வெட்டிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். இது துணியை இந்த பக்கம் அப்படி திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டுட்டு அடுத்தது ஃப்ரண்ட்டை வந்து இந்த இடத்துல போட்டுட்டு இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பின்னு போட்டுக்கலாம். பின்னு போட்டு இந்த கழுத்தில் ஃப்ரண்ட்டில் கழுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கழுத்து இருக்குது, பேக்கில் வீ கழுத்து வைக்கிறோம். சரியா? வச்சுட்டு இதில் நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி தான் அளவு ஜாக்கெட்டை வச்சு கரெக்டாக இதுப்பா சரியா? ஃப்ரண்ட்டில் கழுத்து வரைஞ்சாச்சு. முன் கழுத்து மாடலில் வரைஞ்சாச்சு. சரியா? வரைஞ்சிட்டு அடுத்தது இங்கே தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்து விட்டாச்சு. இது கழுத்தோட வளைவு எண்டு முடியறது. இங்கே நம்ம பட்டி போடுறதுக்காக 6 இன்ச்சு தள்ளி வச்சுருக்கிறோம். சரியா? இதுலேருந்து இப்படி வந்து இந்த கழுத்தோட அகலத்தை வச்சா ஒரு வாட்டி நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த கழுத்து முடிகிற இடத்துலேருந்து இங்கே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 6 இன்ச்சு விட்டுட்டு இங்கே 4 இன்ச்சு தையலுக்கு வந்துட்டு பாருங்க, இதில் இப்படி கரெக்டாக வரணும். சரியா? வந்துருச்சா? அடுத்தது இங்கேருந்து இதில் நீட்டு கோடு போட்டு இங்கே நம்ம எல்லாமே முன்ன
எல்லா ஜாக்கெட்லையும் நம்ம எப்படி அளவு எடுப்போமோ அந்த மாதிரி தான் இந்த ஜாயிண்ட்டு பட்டி ஜாயிண்ட்லேருந்து இங்கே 1 இன்ச்சு, இங்கே பட்டிக்கு 6 இன்ச். சரியா? இந்த பட்டி ஜாயிண்ட்லேருந்து கீழே 6 இன்ச்சு. சரியா? வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டலாம். உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா இந்த வீடியோ நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்கள். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த கழுத்து அகலம் வந்து நம்ம வந்து எப்பயும் போல் இந்த பாகழுத்துக்கு போகிற மாதிரி பேக்குக்கு பாகழுத்துக்கு போகிற மாதிரி போட்டு வி மாதிரி வெட்டிட்டு போகிறோம். அதை எடுத்துகிட்டு அடுத்தது ஃப்ரண்ட்டு வந்து பா மாதிரி போடுறோம். சரியா? நம்ம ஃப்ரண்ட்டை வெட்டிடலாம். சரி, அழகாக வெட்டும்போது புதுசாக போக தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா பொறுமையாக நம்ம வெட்டுங்க. வயசப்படாதீங்க, உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பண்ணுறீங்க. கிளாஸில் பார்த்து செய்யுங்க. நீங்கள் மட்டும் அவசரப்பட்டு வெட்டிடாதீங்க. எங்கேயாவது நம்ம மார்க் போட்டிருக்குது நவுந்துருக்குதா, வெட்டும்போது நவுறுதா, அதெல்லாம் கரெக்டாக சரியாக கவனிக்கணும். அதெல்லாம் நீங்கள் வெட்டும்போது நீங்கள் ஒரு பக்கம் வெட்டுவீங்க, அது ஒரு பக்கம் நவுந்துட்டு போயிட்டுருக்கோம். அதுமாரி நவுந்ததுனாக்கா ஜாக்கெட்டு கம்ப்ளைண்ட் வரும். அது கம்ப்ளைண்ட் வராமல் நீங்கள் வெட்டணும் அப்படின்னாக்கா ஜாக்கெட் எங்கேயும் நழுவாமல் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரியா? போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம பேக் எடுத்துடலாம். சரியா? அடுத்தது சைடு ஒயரம் வச்சாச்சு, முன்பட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம சென்ட்ரு ஒயரம் வைக்க போகிறோம். சென்டரில் இந்த ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். சரியா? ஜாக்கெட்டுக்கு சென்ட்ரு இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து அரைஞ்சி விட்டுட்டு, இதான் ஜாயிண்ட்லேருந்து அரைஞ்சி விட்டுட்டு இதுக்கு கீழே நம்ம இதில் அரைஞ்சி. சரியா? இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே அரைஞ்சி விட்டுட்டு இந்த போடும்போது தான் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு மாதிரியான ரவுண்ட் ஷேப் வருது. இந்த மாதிரி போடுறதுக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இப்படி போட்டு இப்படி போடுறாங்க கோடு. இந்த மாதிரி போட்டாக்க ஜாக்கெட்டு கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி போடக்கூடாது. நம்ம போடும்போது இந்த மாதிரி அழகாக போடணும். நமக்கு சரியாக போட தெரியல அப்படின்னாக்கா ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டுட்டு திரும்பி அது மேலே நம்ம கோடு கிழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் கைவட்டம். நம்ம ஒவ்வொரு ஜாக்கும் ஒவ்வொரு வாட்டி போடும்போது மாறும். நம்ம ஒரு வாட்டி போட்டுட்டோம்னாக்கா திருப்பி போட்டு மேலே நம்ம கூட திரும்பி கிழிச்சு பார்த்துட்டே இருங்க. அந்த மாதிரி கிழிக்கும் போது கை தானாக வந்துடும். ஜாக்கெட் நீங்கள் வெட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வாட்டம் வந்துடும். சரியா? வெட்டியாச்சு. ரெண்டு வெட்டி 8 எடுத்தாச்சு. அடுத்தது இதில் நம்ம போடுறது பார்த்துட்டு அடுத்து கை வெட்டலாம். இங்கே நம்ம பட்டி வி பட்டி போடுவோம். அதுக்காக இங்கே அரைஞ்சி விட்டுட்டு அதுலேருந்து நம்ம எங்கேருந்து விட்டோமோ அதுலேருந்து வச்சுட்டு டாட் எதுக்கு நேரில் வருதோ அதுக்கு நேரில் ஒரு மார்க் போட்டுருங்க. சரியா? மார்க் போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த அளவு ஜாக்கெட்டில் எந்த இடத்துல டாட் இருக்குதோ அதில் இருக்கிற மாதிரி இதில் இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஜாக்கெட்டில் வராது டாட்டை பொறுத்தளவுக்கு. அதனால் இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு இதில் டாட் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. 5 இன்ச்சு தான் டாட்டே போட்டிருக்காங்க. நம்ம இதை சின்னதாக போட்டுக்கலாம். சரியா? டாட்டு சின்னது. சரியா? ஒரு 5 தான் டாட் இருக்கு. வந்து ஒரு 2.5 இன்ச்சு. சரியா? 2000 இது அப்படியே அக்கு ஷேப்பில் போட்டுட்டா போதும். அதாவது
மாதிரி ஷேப்பில் இருந்தால் ஜாக்கெட்டு மூணும் இந்த ஷேப்புக்கு இருந்தால் இந்த வரையறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம கை வெட்டலாம். கைக்கு துணியை 4 மடிச்சு போட்டு இதில் ஒரு கோடு. சரியா? அடுத்தது இங்கே ஒரு கோடு. இந்த கோட்டை நம்ம வெட்டி எடுத்துருவோம். சரியா? அதனால் இந்த கோடு தேவையில்லை, நம்ம இந்த கோடு மட்டும் வச்சுக்கலாம். இதில் கை கொஞ்சம் டிசைனாக வச்சுருக்காங்க நம்ம, ஆனால் இதில் டிசைன் ஜாக்கெட்டு கிடையாது, டிசைன் வைக்க போகிறது கிடையாது. இந்த பஃப் வச்சு. சரியா? பஃப் கை தான், ஆனால் இதில் வந்து நம்ம இந்த பஃப் வைக்கிறதுல ஆர்டினரி கை வைக்கிறாங்க. கை எவ்வளோ நீட் இருக்குதோ வச்சுட்டு திரும்பி அதே அங்கே வச்சுட்டு இதுலேருந்து 3 இன்ச்சு 1 2 3 இன்ச்சு குறைச்சி வச்சுக்கிங்க. சரியா? இங்கேருந்து 3 இன்ச்சு குறைச்சி வச்சுட்டு அதில் நம்ம ஆம்கோல் அகலம் நம்ம 5 வச்சோம். 5 இன்ச்சு ஆம்கோல் எப்பயுமே வச்சுட்டு எவ்வளோ வைக்கிறோமோ 1 இன்ச்சு சேர்த்து வச்சோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் கரெக்டாக வந்து உட்காரும். சரியா? நம்ம ஆம்கோல் 5 வச்சோம், இதில் 5 வச்சோம். இது எக்ஸ் உள்ள இந்த மார்க் போடும்போது இந்த ரவுண்டு கரெக்டாக உட்காரும். சரி, மார்க்கு இந்த மார்க்கில் வச்சுட்டு வைக்கும்போது கரெக்டாக உட்காரும். சரியா? அதனால் நம்ம இங்கே எவ்வளோ வச்சோமோ அதோட 1 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். அடுத்தது கை நுனி அளவு இதில் இருக்கு, அதே 4.5 இங்கே வச்சாச்சு. இங்கே இது பிரித்து விடுறதுக்கு மார்க் போட்டாச்சு. நம்ம இப்போ இதை வெட்டலாம். இங்கேருந்து கவுட்டு கரெக்டாக இதை வெட்டணும். சரியா? நம்ம இந்த ரவுண்ட்லேருந்து கரெக்டாக 6 சரியா? 6 இருக்குது. இதுக்கும் டிஸ்டன்ஸ் இதுக்கும் 6 டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரவுண்டு வெட்டிட்டோம் அப்படின்னாக்கா அது வெளி ரவுண்டு வெட்டிருக்கோம். அதே ஷேப்புக்கு உள் ஷேப் உண்டு 5 வள்ளி. சரியா? வெளி ஷேப்பு இந்த மாடலில் வெட்டிட்டு எஸ் மாடல்ட்டு அந்த 6 வள்ளி அதே ஷேப்புக்கு வெட்ட போகிறோம். சரியா? வெட்டி அந்த ஜாக்கெட்டு ரெடி ஆகிடும். சரியா? ஓகே, இப்படி வச்சு பாருங்க. கையே இப்படி. ஓகேவா? இந்த மாதிரி அந்த எஸ் மாடலில் நீங்கள் போட்டு அந்த கையை ரவுண்ட் பண்ணி வெட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கையை அவ்வளோ சூப்பராக சுருக்கம் இல்லாமல் அழகாக உட்காரும். ஓகேவா? இது பட்டி பட்டி அடுத்தது பட்டியே வந்து 6 சரியா? 5 போட்டு இது ஜாயிண்ட்டுக்கு மேலே 6 சரியா? அடுத்தது சென்டர் வந்து இந்த டாட்டுக்கு நேர் இருக்கணும். டாட்டுக்கு நேரில் எடுத்து இந்த டாட்டுக்கு நேர்லேயே வச்சு இங்கே கோட்டில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஜாயிண்ட்டுக்கு மேலே நம்ம எவ்வளோ தைக்கிறோமோ இருக்கணும். அந்த மாதிரி இங்கே ஜாயிண்ட்டுக்கு மேலே சரியா? அடுத்தது கைட்டு
அவ்வளோதான், நம்ம ஜாக்கெட்டு வெட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இது லைனிங் வெட்டி ஜாக்கெட்டு தைக்க வேண்டியதான். சரிங்களா?